ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட மோட் சீரிஸ்ல 9த் ஸ்டாக் 9வது ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்ம எப்பவும் சொல்ற மாரி நம்ம எடுத்திருக்க மோட் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய சிறந்த பங்கு. ஸோ அந்த மாரி ஸ்டாக் தான் இன்னைக்கும் எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எடுத்திருக்க ஸ்டாக்கோட சிஎஸ்ஆர் பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல 95%, 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 46%, 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 54% குடுத்திருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிஏஜிஆர் குடுத்திருக்கு. ஸோ அந்த மாரி ஸ்டாக் தான் இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். ஸோ இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுங்க. ஸோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஸோ வாங்க நம்ம என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்போ சொல்கிற மாதிரி மோட் இன்ட்ரடக்ஷன் வந்து சின்னதாக நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா வந்து புதுசாக வர்றவங்க பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோட்னு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து நம்ம சின்னதாக ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கொடுத்துடலாம் மோட் என்னன்ட்டு. ஸோ பேசிக்கலாக மோட் அப்படின்னு என்னன்னா ஒரு கோட்டை இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை இருக்கும். கோட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாதுகாப்புக்காக ஃபுல்லாக தண்ணி ஒரு குழியை தோண்டி தண்ணி நிரப்பி வச்சிருப்பாங்க. இல்லை சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆற்றுக்கு நடுவால் கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் மோட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி அந்த கம்பெனியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி. ஸோ ஈஸியாக வந்து அந்த கோட்டைக்கு வந்து நம்ம போயிட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அப்படின்னா என்னன்னா அந்த ஸ்டாக் அந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து ஈஸியாக அவங்க வந்து அவங்க ஓவர்டேக் பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரி தனியாக நிற்கிற ஸ்டாக்கு பேர் தான் மோட் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ வாங்க அந்த கம்பெனி எனக்கு வந்து பார்க்கலாம். ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணால் the company is a market infrastructure institution, so basically MIA சொல்லுவோம். And part of the capital market structure, providing services to all the market participants and exchanges, clearing corporations, depository participants, issuers and investors. So it is a facilitator for holding a securities in the dematerialized form and an enabler for securities transactions. ஸோ ஓவரால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம ட்ரேடிங் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இன்ட்ராடே பண்ணாலும் சரி, ஸ்விங் பண்ணாலும் சரி, நீங்கள் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணி பண்ணாலும் சரி, நம்ம பண்ணுற அத்தனை ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஈக்விட்டி ட்ரேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிபி சார்ஜஸ், டெபாசிட்டி சார்ஜஸ் ஒன்று நம்ம பே பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு என்னென்னா வந்து இவங்க ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுற அத்தனை டிரான்சாக்ஷன் வந்து இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி இது ஒன்று தான் இருக்கும். இன்னும் நீங்கள் ஸ்டாக் என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் செக்மெண்ட் என்ன, ரெவன்யூ எப்படி ஸ்பிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா 79% வந்து இவங்க பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. டேட்டா என்ட்ரி அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 20% ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த அதர் டெபாசிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா 1% வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ரெவன்யூ எப்படி ஸ்பிட் அப் ஆயிருக்கு அப்படின்னா இவங்களோட ஆனுவல் இஷ்யூர் இன்கம் பார்த்தீங்கன்னா 34%, டிரான்சாக்ஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 32% இருக்கு. அண்ட் ஐபிஓ அண்ட் கார்பரேட் டேக்ஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா 17%, அந்த அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா 17%. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பிஸ்னஸ் செக்மெண்ட் தனித்தனியாக டெபாசிட்ரி இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துங்க. ஸோ நம்ம இது ஒவ்வொன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேங்களா? பட் ஓவரால் வந்து இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட் இப்படி ஸ்பிட் ஆயிருக்கு, இவங்களோட ரெவன்யூ வந்து இப்படி தான் ஸ்பிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட நம்ம பேசிக் வேல்யூஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 20,179 கோடி, கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1937 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 2067 ஹையும், லோ பார்த்தீங்கன்னா 881 ரூபாயும் இருக்குது. ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 57.2 அண்ட் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 117 ரூபா, டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.83%, அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 30.3%, அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 23.8%. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ இவங்க ஸ்டாக் வந்து ஸ்பிட்டாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சேல்ஸ் க்ரோத் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 24.2%, ப்ராஃபிட் வேரியன்ஸ் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 21.6%, ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 33.8 ருபீஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை பார்த்தோம்னா 2067 ரூபாயும், இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 32.8 இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்டாக்கில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வேல்யூஷன் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ப்ரைஸ் வேல்யூஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 to 8 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூம் ஆகிருக்கு. ஏன்னா லாட் ஆஃப் நியூ டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அதாவது லாட் ஆஃப் நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்காட்டி பேசிக்கலாக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எந்த ப்ரோக்கர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இவங்க கண்ட்ரோல் தான் வருவோம். ஸோ அதனால் வந்து இந்த ப்ரைஸ் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இப்போ எஸ் ஆஃப் நோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14.5 கோடி பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30-40% பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் ஓப்பன் பண்ணுது. அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி 4 கோடி பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வேல்யூஷன் வந்து ஹையாக தான் இருக்குது. ஸோ நம்ம இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போக பார்க்கலாம். உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் இயர் மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 555 கோடி,
சேல்ஸ் ஆயிருக்கு. இப்போ எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா 696 கோடி எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதே மாரி உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ 2022ல 55 crore ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகி கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் 2023 மார்ச்ல பார்த்தீங்கன்னா 226 கோடி அவங்க நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இந்த இயர்ல எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 350 கோடி 353 கோடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ ஓவராலா இந்த வேல்யூஸ் வந்து சூப்பரா இருக்கு. இவங்களோட குரோத் பார்க்கும்போது காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 37%. ஸோ ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஐ திங்க் ரீட் பண்ண வேண்டியது நினைக்கிறது. பார்த்தாலே தெரியுது ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இல்லைங்களா? காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்தும் அட்ராக்டிவாக இருக்குது, ப்ராஃபிட் குரோத்தும் அட்ராக்டிவாக இருக்குது, ரிட்டர்ன் ஆன் எக்விட்டியும் ஓகே, சிஏஜியே சொல்ல வேண்டாம், சூப்பர் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஓவரால் ரீட் பண்ணி பார்த்துங்க, இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, குரோத் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா சின்ன அடி வாங்குதுன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஏன்னா அவர் 20% தான் ஹோல்ட் பண்ணியிருந்தாரு, ரிமைனிங் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 15% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் எஃப்ஐடிஏ வந்து அவங்க விடவே இல்லை, கம்ப்ளீட்டாக அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ ஓவரால் என்னென்னா வந்து இது ஒரு இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட் ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 45.51% இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஃப்ளக்சுவேஷன் வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ், பேசிக்காக சிடிஎஸ்எல் நம்ம சொல்லுவோம். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இது லிஸ்ட் பண்ண கிடையாது. ஸோ என்எஸ்சியில் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்லேருந்து மெசேஜஸ் வந்துருக்கும், கரெக்டாக? ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல ஏதாவது ஜென்ரல் மீட்டிங்ஸ், போர்டு மீட்டிங்ஸ் வந்து தான் அதில் ஓட்டிங் வந்திருக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு டிபி சார்ஜஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா அடுத்த நாளுமே உங்களுக்கு வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்ததா இல்லையா அப்படிங்கிற மெசேஜஸ் எல்லாம் வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுற அத்தனை டிரான்சாக்ஷனுமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படி சிடிஎஸ்எல் வந்தாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்கர் டிபெண்டாக இருந்தோம். நீங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஹோல்ட் பண்ணிக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இன்கேஸ் அந்த ப்ரோக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஸோ என்எஸ்ஐ எடுத்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். என்எஸ்ஐ கிட்ட போயிட்டு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஹோல்டிங்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ சிடிஎஸ்எல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, அந்த ஸ்டாக் ப்ரோக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னொரு புதுசாக ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட வந்து இமீடியட்டாக நீங்கள் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஷேர் வந்து நீங்கள் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் கண்ட்ரோல், ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல் கண்ட்ரோலும் பண்ணுறவங்க தான் இந்த சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ், ஓகேங்களா? ஸோ இந்த சம்மரி ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி நம்மளோட செக்லிஸ்ட்டில் நம்மளோட ஃபண்டமெண்டல் செக்லிஸ்ட் மொத்தம் வந்து 15 ஐட்டம்ஸ் இருக்குது. 15 ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து எவ்வளோ மீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வந்து மீட் ஆகிருக்கு. அதே மாதிரி 70% ஆஃப் டோட்டல் ஃபில்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.5. நம்மளோட ஃபின்டாக்ஸ் வேல்யூ நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 12 வருது. ஸோ விச் இஸ் மோர் தென் 10.5 இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து 10.5 இருந்தாலே போதும், பட் நம்மகிட்ட 12 இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ சொல்கிற மாதிரி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஹை வேல்யூஷன் இருக்குங்காட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் ஒரு 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு குவான்டிட்டி வாங்கினா போதும். அன்டில் நம்மளோட ஸ்டாக் மீடியம் ப்ரைஸ் மீடியம் பி இருக்குது இல்லைங்களா? மீடியம் பி வந்து 37.4 இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 40 மீடியம் பி வந்து 40-42 வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் குவான்டிட்டி 2 குவான்டிட்டி அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ஒன்ஸ் அந்த 40 ரேஞ்சுக்கு மீடியம் பி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போ போல ஒரு 5 குவான்டிட்டி 6 குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணலாம் ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ நீங்கள் பிக் ட்ரேடர்ஸ் அப்படின்னா பிக் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களோட குவான்டிட்டி அது தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இனிஷியலாக வந்து கம்மி குவான்டிட்டி பண்ணுங்கள். மீடியம் பி பக்கம் வர நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களோட சின்ன அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்னு கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட நெக்ஸ்ட்டு முக்கியமான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை ஒரு 55 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவே நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 55 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாலே வந்து அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஸோ அதனால் வந்து ஓவராலாக வந்து ஸ்டாக் வந்து ஓகே. எப்பவும் போல் இந்த சிடிஎஸ்எல் ஸ்டாக்கோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ட்ரேடிங் வியூ பார்த்துடலாம், சார்ட்டில் பார்த்துடலாம். அதுக்கு ட்ரேடிங் வியூ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் கிளிக் பண்ணிட்டு சிடிஎஸ்எல் டைப் பண்ணிட்டு என்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது சார்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். மந்த்லி சார்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களோட க்ரோத் பாருங்கள். இவங்க எப்போ லிஸ்ட் ஆயிருக்காங்கன்னா June 2017 லிஸ்ட் ஆயிருக்காங்க. லிஸ்டிங் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாயில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1931 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 6 to 8 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பயங்கரமான க்ரோத். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, லாட் ஆஃப் நியூ டிமெட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது அதுக்கு ரீசன். ஸோ நம்ம எப்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் நமக்கு பாதி க்ரோத் கிடைச்சால போதும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து இதுதான் க்ரோத்து. இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக், குட் டு இன்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ரியலாகவே இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ
தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் மோட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.